குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி அம்மாவே சரணம். அம்மா கண்கண்ட தெய்வம், கலியுக அவதாரம், மேல்மருவத்தூர் ஆன்மீக குருநாதர் அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருவடிகளை பணிந்து இந்த சிறப்பு மிகுந்த நன்னாள். இன்னைக்கு என்ன நாள்? விஜயதசமி. அம்மாவிற்கு உகந்த நவராத்திரி விழாவின் சிறப்பான நிறைவான நாள் இன்று விஜயதசமி. இந்த விஜயதசமி எப்படி ஆரம்பிச்சிச்சு? முதல்ல நம்ம நவராத்திரியுடைய துவக்கமான நாளாக அமைந்தது இருள் சூழ்ந்த அமாவாசை. அது என்ன? புரட்டாசி அமாவாசை. மாதந்தோறும் அமாவாசை வரும். இருந்தாலும் வருடத்தில் 3 அமாவாசையை முக்கியமாக கூறுவார்கள். தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை. இதெல்லாம் முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாட்களாக பழைய காலம் தொட்டு இருந்து வருகிறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒட்டிய வாழ்வு தான், இயற்கையோடு ஒட்டிய வழிபாடுகள் தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். இப்படிப்பட்ட புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை என்ற புரட்டாசி அமாவாசையில் துவங்கியது நவராத்திரி. உலகம் முழுவதும் பெண்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தெய்வங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கும் அன்னை ஆதிபராசக்தியை நினைத்து சிறிய தெய்வங்கள் உள்ள கோவில்கள், சின்ன சின்ன கோயில், மாரியம்மன் கோயில், வேறு கிராம தெய்வங்களுடைய கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய அம்மன் கோயில்கள் அங்கெல்லாமும் இந்த விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது. நவராத்திரினா மற்ற கோயில்களில் பார்த்திங்கன்னா 9 நாள் மட்டும்தான் கொண்டாடுவாங்க. மாலை வேளையில், இரவு வேளையில் அன்னைக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து அங்கே 9 நாட்கள் மட்டும்தான் இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறும். நம்ம சித்தர் பீடத்தில் அம்மா இந்த விழாவை 11 அல்லது 12 நாட்கள் நடத்தி தருகிறார்கள். புரட்டாசி அமாவாசை அன்று துவங்கி விஜயதசமி அன்றுதான் முன்ன பேசின சக்தி சொன்ன மாதிரி நிறைவுறும் நாளாக இந்த விஜயதசமி நாள் இருக்கிறது. இந்த சிறப்பான நவராத்திரி விழா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக கொண்டாடினாலும் நம்முடைய சித்தர் பீடம் ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்ட கோவில். அம்மா இங்கே என்ன அருள்வாக்கிலே கூறுகிறார்களோ அதுதான் நமக்கு வேதம். அம்மா என்னென்ன வழிமுறைகளை காண்பிக்கிறாங்களோ அதுபடி தான் நம்முடைய சித்தர் பீடம் நடந்து கொண்டு வருகிறது, இன்றும் நடைபெற்று வருகிறது. அம்மா ஆரம்ப காலத்துலலாம் என்ன செஞ்சாங்க? நவராத்திரி நாட்களில் அம்மாவை இங்கேயே தங்கி விடுவார்கள். நம்ம சித்தர் பீடத்தில் 9 நாளோ 11 நாளோ நடக்கின்ற இந்த புரட்டாசி அமாவாசை துவங்கி நடைபெறும் நவராத்திரி நாள் முழுவதும் அம்மா இங்கே தான் தங்கியிருப்பாங்க. அகண்டம் ஏற்றும் நாள் முதலாக விஜயதசமி வரை தங்குவார்கள். பிறகு அகண்டம் ஏற்றும் நாள் முதலாக அகண்டத்தை இறக்கி அங்கே கருவறைக்கு பின்னால் வைக்கிற நாள் வரைக்கும் தங்குவாங்க. இந்த மாதிரி இந்த அருட்கூடத்தில் தான் அம்மா தங்கியிருக்கிறார்கள். நவராத்திரி முழுவதும் அம்மா தங்கியிருந்து அருள் பாலித்தார்கள். இன்னைக்கு எங்க அம்மா இருக்காங்க? நம்ம கோவிலேயே இருக்காங்க. அனைத்து நாட்களும் அம்மா நம்முடைய சித்தர் பீடத்தில் இருக்கிறார்கள். முன்னால் எப்படி நவராத்திரி போது இங்கே தங்குவாங்களோ அதே போல இன்று தினந்தோறும் அம்மா நம்முடைய சித்தர் பீடத்திலேயே இருக்கிறார்கள். முன்னே அருள் கூடத்திலே இருந்தார்கள், இன்று புற்று மண்டபம் இந்த குரு பீடத்தில் இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அம்மா எப்பொழுதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அம்மா நம்ம கூடவே இருந்து, அம்மாவுடைய ஆன்மா எங்கே இருக்கிறது? அருள் திரு பங்காரு அம்மா அவர்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜீவ சமாதி நிலையில் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். ஜீவ சமாதின எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் தன்னுடைய ஆன்மாவாகவே இருந்து ஆன்மாவிற்குள் தன்னை முழுவதுமாக ஒடுக்கி வைத்து கொண்டு அம்மா ஜீவ சமாதி நிலையில் இருந்து இயக்கி வருகிறார்கள். அம்மா இயக்கமும் அம்மா தான், அசைவற்ற நிலையும் அம்மா தான். அதனால இரவு பகல் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருக்க முடியாது. இரவு நேரத்திலே ஓய்வு தேவைப்படுகிறது. பகல் நேரத்தில் அப்பொழுதுதான் நம்மால் பணி செய்ய முடியும். இயக்கமும் வேண்டும், ஓய்வும் வேண்டும். அம்மாவுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அந்த ஒரு நிலையிலே இருந்து, அமைதியான நிலையில் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அருள் திரு அம்மா அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த நவராத்திரியில் சிறப்பான பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் வளர்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இந்த நவராத்திரி. ஏதோ கோவிலில் அம்மனுக்கு மட்டும் விதவிதமாக அலங்காரம் பண்ணுறாங்க, எல்லாருமா சேர்ந்து மந்திரம் படிக்கிறார்கள்,
இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு விதமான பந்தமும் இல்லை என்று நினைக்கக்கூடாது. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் நன்மை கொடுப்பதற்காகத்தான் அம்மா கொடுப்பது விழாக்கள். நம்ம தனிநபர் கோரிக்கைகள் இருக்கும், வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனை தீரணும். எவ்வளவோ இங்கே பாருங்கள், நம்ம சொல்ல சொல்ல அம்மா இங்கே வந்துட்டாங்க. அம்மாவுடைய அபிடேகத்தை காணும் பெரும் பாக்கியம் நமக்கு இன்று கிடைக்கிறது. இங்கே பாருங்கள், அம்மாவுக்கு செய்யப்படக்கூடிய புனிதம் நிறைந்த இன்றைய நாள் குரு நாள். விஜயதசமி மட்டுமல்லாமல் வளர்பிறை குரு நாளாக உள்ள நன்னாள், குருவாரம் என்று சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை விஜயதசமியோடு வந்திருப்பது பெரும் பேரா